வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. கையில பொறுமையா இறங்கு. இல்ல என்னால இறங்கவே முடியாது. கொஞ்ச நேரம் நில்லு, அப்பதானே உனக்கு சரியாகும். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா பிள்ளை? எதுக்கு இப்படி பண்றா? தேவையில்லாத வேலை தானே இவளுக்கு. வெற்றி வெற்றி என்னக்கா? ஐயோ கையில செத்தா. என்ன பண்ணிட்டு இருக்க? கையில கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்துட்டாளா? ஆமா. ஏண்டி நல்லா தானே குதிச்சுட்டு ஓடிட்டு தெரிஞ்ச என்ன உனக்கு? தாச்சி நான் நடந்து வந்தனா கல்லு தடுக்கி விழுந்துட்டேன். சரி அவளை இறக்கி விடு. காலம் நல்லா உதறு. உங்களுக்கு எது இருந்திருந்தா சரியாயிரும். சரியா தாச்சி. என்ன இவங்க ரொம்ப கோவப்படுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே திட்டவே இல்லை. நம்ம தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டோமோ? ஒருவேளை நம்பிக்கை கட்ட போற பொண்ணுன்றதுனால எதுவும் திட்டாம விட்டாங்க போல. இல்லையே, அப்படின்னாலும் இவங்க ரொம்பலாம் வந்து க்ளோஸ் ஆக விட மாட்டாங்களே. இவங்க கேரக்டரே வேறையாச்சே, எப்படி விட்டாங்க? நீங்க அங்க போங்க, போய் ஓரமா நில்லு. என்ன இங்கேயும் நடக்காத. நேரம் ஓரமா போய் தடி நிழல்ல கொஞ்ச நேரம் நில்லுங்க. சரியா தாச்சி. அவளை பார்த்து கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போறேன். இடி வா. ஓடிரடி சீக்கிரம். உங்களி என்னக்கா? ஓ நீ அவங்க கூட போயிருந்து மாம்பழத்தை சாப்பிடுங்க. சரிக்கா. நீயும் வாக்கா. நான் வரேன், நீ போ. வெற்றி என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? என்னக்கா? இப்படி வயசுக்கு வந்த பிள்ளைய கையில தூக்கி வச்சிட்டு இருக்கியே, பார்த்தா என்னல நினைக்க மாட்டாங்க? நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? அவ கீழே விழுந்துட்டா. லேசா எந்திரினாலும் அவளால எந்திரிக்கவே முடியல. எழுதிட்டு இருந்தா. அப்புறம் இப்படியே என்ன பண்ண முடியும்? அதனாலதான் தூக்குனேன். உதவி பண்ணது தப்பா? உதவி பண்ணது தப்பு இல்லடா தம்பி. நம்ம அத்தை மகள்ல யாரும் எது சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அவன் என் அத்தை மக அப்படின்னா நான் பார்த்து தூக்கல. அந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் உதவிதான் பண்ணிருப்பேன். நீயே இப்படி பேசுனா ஊர்க்காரெல்லாம் பேசத்தான் செய்வாங்க. அதுக்கு இல்லடா. எதுக்கு? இல்ல அவ வேற உன்னதா கட்டணும்னு சொல்லி தெரியுறா. நீ வேற இப்படி பண்ணிட்டு இருந்தியா? அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பேசிடக்கூடாதுல்ல, தான் சத்தம் போட்டேன். எல்லாம் காமெடி பண்ற. என்னடா சிரிக்கிற? அப்புறம் காமெடி சொன்னா சிரிக்காம? எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர? யாரு சொன்னா கையில் என்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு? உனக்கு யாரு சொன்னது? அவதான்டா சொன்னா. இப்ப கூட ஆத்துல துவைச்சிட்டு இருக்கும்போது என் கூட என்ன போட்டி போட்டா தெரியுமா? அவ சின்ன பிள்ளை, நீ அவளுக்கு தாய்மாமா மக தானே, அதனால உன் கூட ஏதாவது விளையாடிப்பா. நீ அதை வச்சு என்னதான் கட்டணும்னு ஆசைப்படுறான்னு எப்படி சொல்றா? என்னடா அவ நிஜமாவே சொன்னாடா? அந்த பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். நம்ம கையில அப்படிலாம் கிடையாது. நீயே இப்படி எதுவும் பொருளை கிளப்பி விட்டுறாத. இந்த மாதிரி ஏதாவது 4 பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், இன்னைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி எதுவும் நடக்காம போயிடும். வெற்றி. என்னக்கா? இல்லடா விளையாடுன மாதிரிலாம் தெரியல, நிஜமாதான் சொன்ன மாதிரி இருக்கு. உனக்கேதான் அந்த மாதிரி எண்ணம் இல்லையா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்லடா அவன் நமக்கு அத்தை மக தானே. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னா தானே வளர்ந்திய, அதனாலதான் கேக்குறேன். சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்ததுனாலதான் எனக்கு அவன் மேல அந்த மாதிரி எண்ணமே இல்ல. கையில எனக்கு எப்படி தெரியுமா, அவன் பூங்குழலி இருக்கால, அவளை எப்படி பாக்குறனோ அதே போலதான் கையிலையும் பாக்குறேன். அவ ஏதாவது சும்மா வெறுப்பேத்துறதுக்காக விளையாட்டுக்கு பேசியிருப்பா. ஏன் அதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு திடீர பத்தியா? இல்லடா எனக்கு பாட்டியுமே சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். பாட்டி வயசானவங்க, வயசான காலத்துல ஏதாவது ஆசையை சொல்லிட்டு இருப்பாங்க. எது சொன்னாலும் சரி சரின்னு கேட்டு விட வேண்டியதான். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி இருக்க முடியுமா? நீ என்னக்கா பேசிட்டு இருக்க? நிஜமாவே உனக்கு விருப்பம் இல்லையா? என்ன நீ கேள்வி கேக்குற? கையில எனக்கு பிடிக்காமல்லாம் இல்ல, கையில பாக்குற பார்வையே வேற. எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரிதான். சரி சரி சரி, வேற யாரையும் விரும்புறியோ? எதுக்கு உனக்கு? சும்மாதான். சரி சரி, ஓ போய் மாம்பழத்தை தின்னு. அக்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா, அதானே கேட்டேன். எல்லாம் நேரம் வரும்போது சொல்லுவோம். போ போ. இங்க போப்போன்னு விரட்டுற? நான் போய் துவைச்ச துணியை எடுத்துட்டு வரேன். வேற ஆகுது, வீட்டுக்கு போகணும். சரி போய் எடுத்துட்டு வா. என்னடா தம்பி சொல்றா? யார் அது? ஏன் அக்காட்ட உன்னால எதையுமே மறைக்க முடியாது, சொல்லு யார் அந்த பிள்ளை?
பாரு நீ என்கிட்ட சொன்ன மாதிரி கையில் இப்படி சொல்லி திரியிறா வம்பிழுத்து திரியிறா வீட்டில் யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதானே ஒருத்தருக்காவது ஒருத்தர் மாற்றி மாற்றி போகும்போது வேற மாதிரி கொண்டு போயிடுவாவ தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி விட்டுறாத சொல்லிட்டேன். நான் யார்ட்டையும் சொல்லலை. ஒன்னு மட்டும் தெரியட்டும், அன்னைக்கு இருக்குல்ல மண்டையை பிளந்து விட்டுறேன். போடா மெண்டலு. ஓகே, இப்போ பரவாயில்லையா கையில்? பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ நல்லா தான் இருக்கு. என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா? எல்லாமே நடிப்பா? ஆமா நடிப்பு. இன்னைக்கு தாண்டி கீழே விழுந்தேன். என் மாமா இப்படி என்ன தூக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. நானும் தான். அதை நினைக்கும் போது இந்த வழியெல்லாம் எங்கேயோ போயிருச்சு. கிட்ட இறக்கி விடுறேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, பேசாமல் இறங்கியிருக்க வேண்டியதானே? இதுக்கு ரொம்ப வலிக்குது, கால் கூட கீழே வைக்க முடியாதுன்ற மாதிரி நடிப்பு போட்ட. அதெல்லாம் அப்படிதான், உனக்கு எங்க புரிய போகுது? லூசு, எனக்கு புரியுது. இதுக்கு இப்போவே இந்த மாதிரி நீ நடந்துட்டு இருக்கேன்னு நான் கேட்குறேன். பார்த்தா உன்னதானே அப்புறம் தப்பாக பேசுவாங்க. என்ன தப்பா பேச போறாங்க? நானும் என் மாமாவும் கல்யாணம் தாண்டி பண்ணிக்க போறோம். இதெல்லாம் சரிதாண்டி. இந்த மாதிரிலாம் யாராவது கவனிச்சாங்கன்னா நம்ம ஊரை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? அசால்ட்டாக இருக்க நீ. இந்த வள்ளியத்தாச்சி வா பூங்குழலி. அக்கா மாம்பழம் சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம்மா, கொஞ்சம் அலசிட்டு மட்டும் கொண்டாரியா? ஏங்கா நல்லா தானே இருக்கு? நல்லா தான் இருக்கு. பழங்கள்லாம் தரையிலேருந்து தானே எடுத்து கூடையில் வச்சிருப்பாவ. அப்படியே பறிக்க முடியாதுல்ல, உதுத்து விட்டு தானே எடுப்பாங்க. இப்போ எல்லாம் மண்ணுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளேயும் கிடந்திருக்கும். அதனால தான் சொன்னேன். அப்படியா? ஆமாம்மா, கொஞ்சம் அலசிட்டு மட்டும் எடுத்துட்டு வாம்மா. சரி, நான் போய் ஆத்துல அலசி கொண்டாரேன். ஆ நான் போயிட்டு வரேக்கா. ரொம்ப தேங்க்ஸ்மா, கழுவிட்டு மட்டும் கொண்டா. ஆ சே, எவ்வளோ நேரம் தான் நடக்கிறது? நாம வீட்லயே இருந்திருக்கலாம். சின்ன பிள்ளையா இருக்கவும் ஆளுக்கு ஆளுக்கு வேலை வாங்குறாங்க. அயலு சொல்லுடி. அத்தாச்சி எப்படி பார்த்துச்சு தெரியுமா? பார்த்த நானே பயந்துட்டேன். எதுவும் திட்டுவாங்களோன்னு. நான் எதுவுமே சொல்லலை பாத்தியா? உங்களுமே சும்மா விட்டுட்டாங்கடி. உனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கும் சந்தோஷம்தான். உன்னையும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு தான் நான் வருத்தப்படுறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யாரும் என்ன திட்டலல. சரி, இனிமேல் அப்படி பண்ணாதானே? உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா உனக்கு ஒன்றே போடாதா? அம்மாக்கெல்லாம் தெரியாதுடி அவ்வளோ சீக்கிரம். என்னம்மா போ. வீடு பார்த்துக்கலாம். சரி, இவ்வளோலாம் பண்ணுறல்ல, மாமாட்ட போய் உன் லவ்வை சொன்னாதான் என்ன? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லக்கூடாது. அப்புறம் எப்போ சொல்லுவ? ஏண்டி இதுக்கு மேலே நாங்கள் லவ்வை சொல்லவா செய்யணும்? மேலே லவ் இல்லாம தான் வேறு யாரை பார்த்தாலும் பரவாயில்லன்னு என்ன தூக்குனாரா? எல்லாம் என் மேலே இருக்க அன்பு லவ் தானே. நீ சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான். இருந்தாலும் நீ இன்னும் சொல்லாமே இருக்கியே, அதான் கேட்டேன். சொல்லிக்கிற லவ்வை விட சொல்லாமல் இருக்கிற லவ்வுக்கு தாண்டி வேல்யூ அதிகம். என்னமோ சொல்கிற. என்னமோ சொல்கிறேனா? வந்துட்டு இருக்கதா தானே சொன்னேன். சரி சரி, பொறாமப்படாத, உன் லைஃப்ல இதெல்லாம் நடக்கும். சி, என்னை பார்த்து எப்படி கையில் இப்படி சொன்னேன்? உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷப்படுற மொதல் ஆள் நான் தான். என்ன போய் இப்படி பொறாமப்படாதான்னு கேட்டேன். நான் விளையாட்டுக்கு தாங்க. நிறுத்தடி கையில், சத்தியமாக. ஆனால் நீ இப்படி சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் ஊரில் யாரும் உன்னை தப்பாக பேசிடுவாங்களோ நீ எவ்வளோ பயந்து எவ்வளோ வருத்தப்பட்டு உன்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். பார்த்து பொறாமப்படாதான்னு எப்படி உன்னால் கேட்க முடிஞ்சு? துளசி, விளையாட்டு பார்க்க தான் சொன்னேன். நான் சத்தியமாக நீ இப்படி சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை கையில். இப்படி சொல்லியிருக்கத நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத, எனக்கு தெரியும்னு கூட நீ சொல்லியிருக்கலாம். நான் பொறாமப்படாதன்னு எப்படி உன்னால் சொல்ல முடிஞ்சு? சாரி துளசி. யாரு கையில்? நீ சாரிலாம் ஒன்றும் கேட்க வேணாம். என்னை பற்றி உன் மனசில் எப்படி நினச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்றைக்குமே நீ சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷப்படுற ஆள் நான் தான். நீ கஷ்டப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ உன்னை விட அதிகமாக வருத்தப்படுறதும் கஷ்டப்படுறதும் நானாக தான் இருப்பேன். இதை நீ என்றைக்குமே மறந்துடாத. துளசி, எனக்கு நேராவது, நான் வீட்டுக்கு போகிறேன். இருப்புல தங்கமயிலு, பால் விளையாடுறியம்மா? பால் விளையாடு விளையாடு. ஏம்மா மர்மவுல வள்ளி, ஏம்மா இங்க வாமா. என்னங்க? மர்மவுலங்கா ஆத்துக்குள்ள துணி துவைக்க போயிருக்கா? அப்படியா? அது தெரியாம இங்க கத்திட்டு இருக்கேன். சொல்லுங்க. இல்ல, ஏத்திக்கு காது குத்து வைக்கலான்னு பேசியிருந்தோம்ல, அதுதான் இன்னைக்கு போய் நல்லா பார்த்து குடிச்சிட்டு வந்துடலாமான்னு கேட்கறத கூப்பிட்டேன். இதுல என்ன இருக்கு, போய் குடிச்சிட்டு வாங்க. அதான் இந்த கேலண்டரை மட்டும் எடுத்துட்டு வாயேன். எத்தனை முகூர்த்தம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதில் ஒரு நல்ல முகூர்த்தமாக பார்த்து தேதியை குடிச்சிட்டு வந்துடுறேன். நான் போய் எடுக்கிறேன். அம்மா, என் பேத்தியா சிரிச்சது நிமிஷம் எனக்கே பயம் காட்டிட்டாளே. விளையாடுமா விளையாடு. அம்மா துணி துவைக்கிறா, அந்தவும் பிள்ளைய எடுப்பாங்க. என்னம்மா எங்க எடுத்துட்டு வந்துட்டியா? குடு. வைகாசி மாசம் எத்தனை முகூர்த்தம் இருக்கு? 4-5 முகூர்த்தம் இருக்கு. பரவாயில்ல.
சரி, போய் பைய எடுத்துட்டு வாவேன். போய் ஜோசியரை பார்த்து 5 முகூர்த்தத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து குடிச்சிட்டு வந்துடுறேன். ஆட்டும். எங்க காது குத்தி எப்படி? குலதெய்வ கோயில்ல தான் அது ஊத்து வச்சுட்டு அப்படியே மண்டபத்துல சாப்பாடு போட்டுருவோம். சரி சரி, உங்க அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையா? அவன் தான் நீங்களே பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிடுங்கப்பான்னு ஒப்படைச்சிட்டானே. மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலையை நம்ம பார்த்து வச்சுட்டோம்னா பத்திரிக்கை அடிக்கிறது, மண்டபத்தை ரெடி பண்றது, பத்திரிக்கை கொடுக்கறதெல்லாம் அவன் பார்த்துக்குவான்ல. இதுவும் சரிதான். உடனே பண்ண போறதில்ல இருந்தாலும் தேதியெல்லாம் கொஞ்சம் குறிச்சு வச்சுட்டோன்னு வையேன், சீக்கிரம் பத்திரிக்கை அடிச்சு 4 பேருக்கு கொடுக்க சரியா இருக்கும்ல. ஆமா ஆமா. சரி, நீ போய் பைய எடுத்துட்டு வா. ஆட்டும். அப்பா, நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு எலும்புன உடனே கால் அவ்வளவும் இழுத்து பிடிக்குது. எங்க இந்தாங்க. வெத்தலை பாக்கு எதுவும் வச்சிருக்கியா? நான் வெத்தலை பாக்கு எடுத்து வச்சிருக்கேன். வேற எதுவும் வாங்கணும்னா நீங்க வாங்கிக்கோங்க போற வழியில. வேற என்ன இருக்கு வாங்க? வெத்தலை பாக்கு பழம் ரூபா அது கூட வச்சு கொடுக்க, அவ்வளவுதான். ரூபா இருக்கா? எடுத்துட்டு வரவா? ரூபாலாம் இருக்கு. போற வழியில 2 வாழைப்பழம் மட்டும் வாங்கிக்க வேண்டியதான். சரிங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு தேதியை குறிச்சிட்டு வாரேன். இன்னும் மருமவளும் வந்தா சொல்லுண்ணே. நான் சொல்லிடுறேன். பார்த்து நேரத்தோடி வந்துருங்கண்ணே. ஆட்டம் ஆட்டம். யாழினி பாட்டி. பாட்டி தான். இங்க வாங்க, பாட்டிக்கிட்ட வாங்க. ஆமா, இருப்ப பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ரெட்டை குடும்பி பூரா மொட்டை மண்டை ஆக போகுது. மொட்டை மொட்டை வாய பாரு. நான் பேசி பழகிட்டமா? சரி வா போய் சாப்பிடுவோன்னு. பூவா. ஆமா பூவா தான், பருப்பு பூவா.